இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூர் பகுதியில் வசிக்கும் 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இதை அறிந்து கொண்ட அதே பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள் புகுந்து அந்த பெண்ணை பலவந்தமாக கற்பழித்து அருகில் இருந்த சுத்தியலால் தாக்கி அந்த பெண்ணை மயக்கமடைய செய்திருக்கிறான். அதன் பிறகு அந்த வீட்டில் இருந்த 2 செல்போன்களை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடியிருக்கிறான். சிறுவன் அந்த வீட்டிலிருந்து தப்பி ஓடுவதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் சந்தேகமடைந்து வீட்டுக்குள் சென்று பார்த்திருக்கிறார்கள். அங்கே இரத்த வெள்ளத்தில் மண்டை உடைந்த நிலைமையில் மயங்கி கிடந்த அந்த பெண்ணை அருகில் இருந்த மஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அந்த பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த போது அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு இருப்பது மருத்துவர்களுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து மருத்துவர்கள் நிலம்பூர் டிஎஸ்பி சாஜு ஆபிரகாமிடம் புகார் அளித்தும் இருக்கிறார்கள். அதன் பேரில் வழக்குப்பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். கொண்டோட்டி பஸ் நிலையம் அருகே அந்த சிறுவன் நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அந்த சிறுவனை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சிறுவர் காப்பகத்தில் ஒப்படைத்து அந்த சிறுவனிடம் தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். இந்த காலத்தில் நிறைய சிறுவர்களே குற்ற செயலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னே தெரியல. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.